முதலாவது அறிவிப்பு என்னவென்று சொன்னால், கடந்த ஒரு 2 மாதங்களாக நம்முடைய முகநூல் பக்கத்தில் இடையிடையே சில விளம்பரங்கள் வருகிறது என்று பல சகோதரர்கள் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்த விளம்பரங்களை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, அதில் விளம்பரங்கள் மூலமாக பலரும் வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதில் இருக்கிறது. அது யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் அது உடன்பட்டு எங்களுக்கு விளம்பரம் மூலம் வருவாய் ஈட்ட விரும்புகிறோம் என்று நம்ம தெரிவித்தோம்னு சொன்னால், நம்ம அந்த தகுதியில் இருந்தோம் என்று சொன்னால், அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அந்த விளம்பரத்தை போட்டு நமக்கும் ஒரு வருவாய் தருவார்கள். அந்த விளம்பரம் எப்படி வரும்னு கேட்டால், நம்ம நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் போது கட் பண்ணி அந்த விளம்பரம் அதுக்கப்புறமேல நிகழ்ச்சி தொடர்கிற மாதிரி ஒரு ஏற்பாட்டில் வரும். இந்த மாதிரி விஷயம் யூடியூப்லேயும் நமக்கு விளம்பரத்தின் மூலம் வருவாய் திரட்ட நம்ம அந்த தகுதி இருக்கிறது, ஃபேஸ்புக்லையும் இருக்கிறது. இருந்தாலும் நாம் அந்த கோரிக்கை ஏற்கலை. யூடியூப் நிறுவனத்திலையும் ஃபேஸ்புக்லேயும் கேட்கும் பொழுது நாங்கள் விளம்பரத்தை விரும்பலை என்று சொல்லிட்டோம். ஏன்னா அதில் ஒரு பொருளாதாரத்தை சம்பாதித்தல் வரக்கூடாது என்ற காரணத்தினாலையும், தொடர்ச்சியாக செய்திகளை சொல்லும் பொழுது அந்த விளம்பரம் அந்த தொடர்ச்சியை கட் பண்ணி விடுகிறது என்ற காரணத்தினாலையும், விளம்பரங்கிற பேரில் நம்ம நிலைப்பாட்டுக்கு மாற்றமான விளம்பரங்களை கூட சமயத்தில் அவங்க நுழைத்து விடுவார்கள் என்கிற ஒரு காரணத்தினாலையும், நம்முடைய தாவா ஒரு சம்பாதிக்கிறதுக்கு தான் அதை நடத்துகிறாங்க என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரம் வரக்கூடாது என்ற காரணத்தினாலையும், இது நாள் வரைக்கும் நம்முடைய யூடியூப்லேயும் விளம்பரத்தை நம்ம அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஃபேஸ்புக்லேயும் பண்ணலை. ஆனால் 2 மாதமாக என்ன செய்யுதுன்னா, இடையில் அவங்க ஒரு விளம்பரம் நிகழ்ச்சிக்கு இடையில் வருவதாக பல சகோதரர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதை நம்ம ஆய்வு செஞ்ச வகையில் அவங்க ஃபேஸ்புக் நிறுவனமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த மாதிரி அவங்களாகவே எல்லா கையில் எடுத்துக்கொண்டு சில விளம்பரங்கள் நுழைக்கிறாங்க. அப்படி நுழைக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு போட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் நம்ம நிகழ்ச்சியை நிப்பாட்டிட்டு விளம்பரம் வராமல், அந்த நிகழ்ச்சிக்கு இடையில் சில விளம்பரங்களை யூடியூப் ஃபேஸ்புக்கில் மாத்திரம் அந்த நிறுவனமே போட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம கண்ட்ரோலில் தான் நம்ம நிறுத்திடலாம். நம்ம உடன்பாடு இல்லாமல், நம்முடைய சம்மதம் இல்லாமல் தான் அந்த விளம்பரங்கள் வருகிறது. ஆனால் இந்த வருவாய் ஈட்டக்கூடிய எந்த விளம்பரத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த முகநூல் ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைய தேதி வரைக்கும் அந்த விளம்பரத்தின் மூலம் ஒரு வருவாய் கிடைக்கும் இல்லையா, அந்த அடிப்படையை நம்ம ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதனால் 1-2 விளம்பரங்கள் வரும் என்று சொன்னால், அது நம்ம ஒத்துக்கொண்ட அடிப்படையில் நமக்கு வருவாய் தருவதற்காக வர்றது கிடையாது. அவங்களே சில விஷயங்களை அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய நிறுவனமாக இருக்கிற காரணத்தினால அந்த நிகழ்ச்சிக்கு நடுவில் வராமல் கீழே பேனரில் என்ன செய்ய அது மாதிரி விளம்பரம் வர்ற மாதிரி ரொம்ப குறைந்த அளவில் வரத்தான் செய்கிறது. அதுக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாது. நாம் விளம்பரத்தின் மூலமாக எந்த ஒரு வருவாயும் ஈட்டுவது இல்லை என்பதை ஒரு அறிவிப்பாக உங்களுக்கு செய்து கொள்கிறோம்.